ஹலோ 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 அத்தை படுக்கலாம் போட்டேன் அத்தை, நீங்க போய் தூங்குங்க. இவனுங்களுக்கு வேற வேலை வெட்டியே இல்ல. போன் அடிக்குது, யாரு என்னன்னு கேளு. ஹலோ ஹலோ, நான் மேனேஜர் பேசுறேன். உன் செல்லுக்கு ஃபோன் போட்டு இருந்தேன், நாட் ரீச்சபிள் வந்தது. வீட்ல சரியா டவர் கிடைக்கல. நான் இன்னைக்கு கொஞ்சம் வெளியூருக்கு போறேன். இன்னைக்கு மட்டும் மத்தியானம் வந்துடுறேன். சரி வரேன். இது எடுத்து வரான், நம்மளுக்கு எதுக்கு? போன் வந்துச்சு, நான் எடுத்தேன். எவனுமே பேசல. ஆனா இவ எடுத்தா மட்டும் பேசுறா. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா? நந்தினி, நந்தினி, மா நந்தினி எங்கடி? மா என்ன முழிக்கிற? இல்லம்மா, கொஞ்ச நாளாவே ஒரு போன் வருது. அந்த போன் வந்தோடனே அம்மாவும் கிளம்பி போயிடுறாங்க. அது மட்டும் இல்லம்மா, போனவங்க ரொம்ப நேரம் கழிச்சு தான் வர்றாங்க. நம்ம மேனேஜர் கூட ஏதோ தப்பா பேசின மாதிரி நினைக்கிறேம்மா. நான் சொல்ற வரைக்கும் நடந்தேன். உனக்கும் நல்லது, உன் வாழ்க்கைக்கும் நல்லது. சரியா 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடும். நான் சொன்னா எதுக்கு பிரச்சனைன்னு தான் உங்ககிட்ட சொல்லல. சரி, அவ எந்த பக்கம் போனா? அது இந்த பக்கம் தான்மா போனாங்க. உள்ளவா, யாரும் பார்க்கலையே. இவளை இன்னைக்கு இதை நான் ஏன் கேட்கிறேன்னா, இதனால ஒரு பிரச்சனை வரும். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் இங்க வந்து போறது என் அத்தைக்கு தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் நான் எதையாவது சொல்லி சமாளிச்சுக்குவேன். மாப்ள 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 டேய், நீ பெரிய இருப்பதானடா? என்னடா வார வாரம் வந்து கையை நிட்டு காசு கொடுக்க மாட்டேங்கற? மாப்ள இவ கள்ளச்சாராயம் குடிக்கிறவே காசு தராது. போடா டேய், அவசர ஆபரேஷன் இருக்கு. ஐயா, என் புள்ள காலையில இருந்து ரத்தம் வந்து எடுத்துட்டு இருக்காயா. எப்படியாவது என் புள்ளைய காப்பாத்துங்க ஐயா. கதறாதமா மாப்ள, என்ன மாப்ள ரத்தம் வாந்தி எடுக்குன்னு சொல்றாங்க, மூக்க பிடிச்சு நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. வாந்தி வாய் வலியா தானே வரும். யோ, டாக்டருக்கு தெரியாது, எதை எங்க பார்க்கணும்? டேய் சும்மாடா மாமா, இது ரொம்ப சீரியஸான கேஸ். இங்க வச்சு பார்க்க முடியாது, வேற ஆஸ்பத்திரி கூட்டி போறோம். ஐயோ மாப்ள, நீங்க ஒரு ராசியான டாக்டர்னு தெரு தெருவா உங்க புகழ் பாடிக்கிட்டு இருக்கனே. இவ கூட அடுத்த ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போனாங்க. நான் அந்த குறுக்க பிடிச்சு தூக்கிட்டு வந்துட்டேன். எப்படி? ஐயோ டாக்டர், உங்களை தான் கடவுளா நம்பிட்டு இருக்கோம். எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்துங்க டாக்டர். நீங்க எங்க இருங்க, வரேன். என்ன மச்சான் இங்க உட்காந்துறீங்க? இவங்க குழந்தைக்கு ரத்த வாந்தி, மாப்பிள உள்ள ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாப்பிள மண்ணள்ளி போட்டாரு. யா சுமாரியா, மாப்பிளையும் ஃப்ரெண்ட் தம்பியா அந்த புள்ளைய தூக்கி பைக்ல உட்கார வச்சுட்டு பின்பக்கத்தால போயிட்டு இருக்காங்க. எங்க? சீக்கிரம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. என்ன மச்சான்? ஐயோ, என் குழந்தைக்கு என்ன ஆச்சு? வரேங்க. நந்தினி நில்லு. எங்கம்மா போயிட்டு வர? அது வந்து அத்தை, என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வரேன். மேனேஜர் எப்பயில இருந்துமா உனக்கு ஃப்ரெண்டானாரு? அது கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்தா இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமா? அது அத்தை. ஏண்டி, நீ கண்டவன் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்து எதையோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருப்ப. நாங்க நீ எதை சொன்னாலும் நம்பிடணும். நான் என்ன சொல்ல வந்தேன்னா அத்தை, நீ மேனேஜரோட கொஞ்சம் கொலாவது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நடந்தது என்னன்னு தெரியாம அநியாயமா பழி போடாதீங்க அத்தை. போதும், நீ சொன்னதெல்லாம் போதும். இனிமே நான் உன்னை நம்ப போறது இல்ல. பெரிய இடத்துல எப்படி நடக்குது? இப்ப என் மகன் வருவான், அவன்கிட்ட சொல்லி உன்னை அடிச்சுட்டு வந்துடுறப்பா. அத்தை, நான் சொல்றத கேளுங்க அத்தை.
போங்க. மச்சான் என்ன மாப்பிள்ளைகளை இப்படி அலைய விட்டு வேடிக்கை பாக்குறீங்க? நம்ம ஆஸ்பத்திரியிலேயே குழந்தைக்கு வைத்தியம் பார்த்திருக்கலாமே. இல்ல மாமா, என்னால வைத்தியம் பார்க்க முடியாது. அதனாலதான் அந்த குழந்தை இந்த ஆஸ்பத்திரி கூட்டு வந்தேன். ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்க? உங்களால காப்பாற்ற முடியாதா? நீங்களும் ஒரு டாக்டர் தானே. அவரால காப்பாற்ற முடியாது. இல்ல சார், நான் வந்து ஒன்னும் பாருங்க சிகாமணி, இப்போ நீங்க உண்மையை சொல்லனா இனி எப்போ உண்மையை சொல்லவே முடியாது. மிஸ்டர் சின்னதுரை, டாக்டர், நான் சொல்ல போறதை கேட்டு நீங்க ஷாக் ஆயிடக்கூடாது. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க மருமக MBBS படிச்ச டாக்டர் கிடையாது. இவர் ஒரு சாதாரண படிக்காத சித்த வைத்தியர். இவர் ஹனிமூன் போனதுக்கு அப்புறம் நாம இவரோட கிளினிக்கு போனோம்ல, இவர் கிளினிக்ல கொடுத்த மருந்து மாத்திரை எல்லாம் பார்க்கும்போது இன்னொரு உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டேன். இவர் நோயாளிகளுக்கு வைத்தியம் பார்த்தது எல்லாமே அவருக்கு தெரிஞ்ச சித்த வைத்திய முறையில தான். நான் ஒரு நாள் அவரை நேர்ல சந்திச்சு பேசினேன். சொல்லுங்க சிகாமணி, அப்புறம் எதுக்காக இந்த MBBS டாக்டர் வேஷம் போட்டீங்க? இல்லைங்க சார், நான் யாரும் ஏமாத்தணும்னு சொல்லி இந்த டாக்டர் வேஷம் எல்லாம் போடல. ஒரு சூழ்நிலை என்ன அப்படி மாத்திருச்சு. அவர்கிட்ட நான் பேசினதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஆனா பாவம், இவர் ஒரே ஒரு பொய்யை சொல்லி இப்படி மாட்டிக்கிட்டு இருக்காரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவரை ஒரு போலி டாக்டர்னு ப்ரூவ் பண்றதுக்காக போலீஸோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க. ஆனா அந்த பெரியவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதே நான் தான். இப்ப கூட இந்த குழந்தைய அவர் கிளினிக்ல வச்சு காப்பாற்ற முடியாதுன்னு தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் லேட்டா இருந்தா கூட அந்த குழந்தை உயிருக்கு ஆபத்தாயிருக்கும். ஆனா இவர் சொன்ன பொய்யால யாரும் பாதிக்கப்படல. மாமா, நான் படிக்காதனால ஒரு படிச்ச பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அம்மா ஆசைப்பட்டாங்க. அதனாலதான் மாமா தினமும் காலேஜ் வாசல்ல நின்று பொண்ணு தேடிட்டு இருந்தோம். அப்பதான் உங்க பொண்ணை பார்த்தோம். உங்க வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சா என் அம்மாவை கூட்டிட்டு பொண்ணு கேட்க வரலாமே தான் அன்னைக்கு உங்க பொண்ணு பின்னாடி வந்தோம். ஆனா அன்னைக்கு வந்த போன்ல நீங்க என்ன டாக்டர்னு தப்பா நினைச்சுக்கிட்டீங்க மாமா. படிச்ச பொண்ணை எங்க நீங்க எனக்கு தராம போயிடுவீங்களோன்னு பயந்துதான் நான் டாக்டர் இல்லைங்கிற உண்மையை உங்கள்கிட்ட மறைச்சிட்டேன் மாமா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மாமா. என்னாச்சு இவருக்கு? ஏன் உடம்புலாம் நடுங்குது மாமா? என்னையும் மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை. ஏன் பதட்டமா இருக்காரு? என் பொண்ணும் படிக்கல. உன் பொண்ணு படிக்கலையா? ஆமா ஃப்ரெண்டு தம்பி. அப்ப காலேஜ் போய் வந்ததா? அந்த காலேஜ்ல இருக்கிற கேண்டீனை நான் லீஸுக்கு எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறேன். கணக்கு வழக்கு சம்பந்தமா கையில நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அப்பா அப்பாக்கு அடிக்கடி வருவேன். பார்க்க வந்த பொண்ணு படிக்க வந்த பொண்ணுன்னு நீங்க நினைச்சிட்டீங்க. படிச்ச இடத்த யாராவது விடுவாங்களா? அதுவும் டாக்டர் மாப்பிள்ள. சரி, பொண்ணு தான் படிக்கல, போற இடமாவது படிச்ச இடமா இருக்கட்டுமேங்கிறதுனால மச்சான் உண்மையை மறைச்சிட்டாரு. பொண்ணை வாழ வைக்கணும்னு இருந்தாலும் புழுவிட்டு என்னமா சீன் போட்டான் பாத்தியா? இத்தனை நாள் காலேஜ் வெளில உட்காந்தோமே, ஒரு நாளா உள்ள போய் பார்க்கணும்னு தோணுச்சா? தம்பி அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. படிச்சிருந்தா தானே உள்ள போக முடியும். கரெக்டா? மறைச்சது சரியா போச்சு. இதை பாருங்க மிஸ்டர் சின்னதுரை, ஒரு பொருள் வாங்கும் போதே 1க்கு 4 தடவை பார்த்து வாங்குறோம். அதே மாதிரி நம்ம பொண்ணை இன்னொரு வீட்டுக்கு அனுப்பும் போது 4 இடத்துல கேட்டு அனுப்பணும். நீங்களும் ஒரு பொண்ணை ஓகே பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலி பத்தியும் கேட்டிருக்கணும். சரி விடுங்க, 2 பேருமே தப்பு பண்ணிட்டீங்க. ஆனா 2 பேரோட ஃபேமிலி நல்ல ஃபேமிலி தான். வாழ்க்கையில மிகப்பெரிய சொத்து படிப்பு தான். ஒரு பேரண்ட்டும் அவங்க குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷனை கொடுத்துதான் ஆகணும். அட்லீஸ்ட் உங்க குழந்தைக்காவது நல்ல எஜுகேஷனை கொடுங்க. சொல்லுமா, என்னம்மா சொல்ற? ஏன் நந்தினிக்கு நந்தினிக்கா? என்னாச்சு நந்தினிக்கு? சரி நான் வரேன். என்ன நந்தினிக்கு ஒண்ணும் இல்ல மாமா, நீங்க வாங்க. ஐயோ சிகாமணி, நாம மோசம் போயிட்டோம்டா, நாம மோசம் போயிட்டோம். நந்தினி படிக்கலன்னு போய் சொல்லி கல்யாணம் பண்ணது தானே? நாமளும் டாக்டர்னு போய் சொல்லி தானே கல்யாணம் பண்ணிருக்கோம். என்னது, நந்தினி படிக்கலையா? இந்த கர்மம் வேறயா? ஏமா நீ வேற ஏதாவது சொல்ல வந்தியா? ஒரு படிக்காத பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நடத்த கெட்டவளை கொண்டு வந்து என்னமா சொல்றீங்க? என் பொண்ணு நடத்த கிட்டவளா? என் பொண்ணு படிக்காத பொண்ணா நான் வளர்த்துட்டேன். ஆனா தப்பான பொண்ணா நான் வளர்க்கணும். உன் பொண்ணு தப்பு பண்றதெல்லாம் என் கண்ணால பார்த்தேன். அத வரான் பாரு, இவன் கூட தான் உன் பொண்ணு டெய்லி ஊரை சுத்திட்டு வந்துகிட்டு இருக்கா. டேய், என் பொண்ணு உன் வீட்டுக்கு வந்தாளா? என் பொண்ணு உன் வீட்டுக்கு வந்தாளா? மச்சான், என்னண்ணே இதெல்லாம்? ஏண்டா தம்பி, ஏன் உப்ப தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்ண எப்படி மனசு வந்துச்சு? உங்க மருமகளை பத்தி தப்பா பேசாதீங்க. தம்பி, உன் மனைவி படிக்கலங்கிறத நான் ஒரு நாள் தெரிஞ்சுக்கிட்டேன். ட்ரஸ்ட்டுக்காக பணம் வாங்க வரும்போது அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். என்னாச்சுடா? ஏன் அழுற? ஓ, இதை நான் ஏன் கேட்கிறேன்னா, இதனால எனக்கு பிரச்சனை வரும். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் இங்க வந்து போறது என் அத்தைக்கு தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் நான் எதையாவது சொல்லி சமாளிச்சுக்குவேன். ஏன்னா என் அத்தை நான் எதை சொன்னாலும் நம்பிடுவாங்க. என் புருஷன் சொல்றது உண்மைதாங்க. அவங்க படிக்க தான் வந்தாங்க. மத்தபடி நந்தினி ரொம்ப நல்ல பொண்ணுங்க. ஐயோ, இது தெரியாம என் மருமகளை நான் கண்டுபிடி திட்டேனேடா.
சரி இப்ப எங்கம்மா நந்தினி? ஹலோ என்னங்க என்ன மன்னிச்சிடுங்க. நந்தினி, நீ முதல்ல எங்க இருக்க? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நான் பண்ணது தப்புதான். அம்மா எல்லாத்தையும் என்கிட்டயும் சொல்லிட்டாங்க. நீ முதல்ல எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் உடனே உன்னை பார்க்கணும். இனிமே உங்க முகத்துல நான் முழிக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. நான் விஷத்தை குடிச்சிட்டேன். நீங்க சந்தோஷமா இருக்கணும். அதான் என்னோட ஆசை. மாப்ள சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரு நிமிஷம் அடிச்சு நிறுத்துங்களேன். ஸ்ப்ரேயர் சத்தம் நின்றுச்சு. நந்தினி, என்ன நீ பண்ண சொன்னீங்க? நந்தினி! ஏண்டா நாங்க கூலிப்பட வேலை செய்யறோம் இல்ல கூட்டி கொடுக்குற வேலை செய்யறோம்? எந்த வேலை செஞ்சா உனக்கு என்னடா? நான் சாரி. அண்ணே, என் பொண்டாட்டி சா கிடக்குறான்னு அவளை காப்பாத்தணும். தயவு செஞ்சு என்ன விட்டுருக்கேன். நந்தினி, நான் போவாட்டே அவன் செத்துருவானே. தயவு செஞ்சு என்ன விட்டுருக்கேன். தேவடியா இருந்தா என்ன செப்ப? நந்தினி,